ஹலோ வியூவர்ஸ், இது உங்கள் சாண்டி ஸ்மார்ட் அக்கௌண்ட்ஸ். நான் உங்கள் சிரஞ்சீவி. இந்த கிளாஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேலியில் புதுசாக ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, சரியா? ஸோ அந்த கம்பெனியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், சரியா? இந்த கிளாஸ் போகலாமா? ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க, அப்போ தான் நான் அடுத்த அப்டேஷன் நான் போட முடியும், கரெக்டுங்களா? ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாஸ் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ப்ரீவியஸ் கிளாஸில் டேலி ப்ரைம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த கிளாஸில் டேலியில் எப்படி ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுங்கள், டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு டேலி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். வெரி ஃபஸ்ட்டு நீங்கள் டேலி ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கேட்கும்? லைசன்ஸ் ஸ்க்ரீன் தான் கேட்கும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம டேலி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எஜுகேஷன் வெர்ஷன், கரெக்டா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த கிளாஸ்க்கு வாங்க, அப்போ தான் நான் போடுற கிளாஸு உங்களுக்கு புரியும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸ்மே பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டினியூவாக தான் இருக்கும். ப்ரீவியஸ் கிளாஸோட கண்டினியூ தான் அடுத்த கிளாஸில் இருக்கும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது, சரிங்களா? ஸோ இந்த லைசன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது ஃப்ரீ வெர்ஷன், ஓகேவா? இந்த 3 வெர்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு வெர்ஷன். ஸோ பெய்டு வெர்ஷன்னா என்ன, ஃப்ரீ வெர்ஷன்னா என்ன, ஸோ பெய்டில் எத்தனை வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஜுகேஷன் மோட கிளிக் பண்ணுறோம், ஓகேங்களா? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கம்பெனி எனக்கு ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி, சரியா? ஸோ நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு கம்பெனி. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா புதுசாக ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ண போகிறேன். சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் கீபோர்டில் Alt F3, சரிங்களா? ஸோ டேலியில் நிறைய ஷார்ட்கட் கீலாம் இருக்குது. நான் கிளாஸ் பார்க்கும்போது இடையில நான் என்ன பண்ணுறேன், அப்பப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் கீயை நான் சொல்கிறேன், ஜஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ Alt F3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஷார்ட்கட் கீ, கரெக்டா? ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டோ நமக்கு ஓப்பனில் நிற்கிது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வெரி ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எம்டியாக தான் இருக்கும், சரிங்களா? இந்த ஸ்பேஸ் காலியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட கிரியேட் கம்பெனியை உருவாக்குங்க, சரிங்களா? ஸோ கிரியேட் கம்பெனியில் போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்கள் கம்பெனியை புதுசாக உருவாக்குங்க. ஸோ பாருங்கள், இதான் கிரியேட் கம்பெனி கிரியேஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுங்க, உங்கள் கம்பெனியோட பேரை டைப் பண்ணுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட சாண்டி என்டர்பிரைசஸ் அப்படின்னு கம்பெனி பேரை நான் கிரியேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ என்டர் அடிங்க. மெயிலிங் நேமும் அதே நேம் தான், ஓகேங்களா? ஸோ மாற்ற வேணாம். ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம கம்பெனியோட அட்ரஸை கிரியேட் பண்ணுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஏதாவது அட்ரஸ் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் கம்பெனியோட ஃபுல் அட்ரஸை இங்கே என்ன பண்ணுங்க, என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம என்ன அட்ரஸ் நம்ம என்ட்ரி பண்ணுறோமோ அதுதான் நமக்கு இன்வாய்ஸில் பிரிண்டில் வரும். ஸோ கரெக்டான ஒரு பின்கோட் நம்பர் அட்ரஸை இங்கே என்ட்ரி பண்ணிக்கோங்க, சரியா? கிளியராக புரியுதா உங்களுக்கு? ஸோ டெலிஃபோன் நம்பருக்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் நான் சாம்பிள் கோட் நம்பர் நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? ஜஸ்ட் நம்பர் கொடுக்குறேன், ஓகேவா? புரியுதா? ஸோ இது நீங்கள் எப்போ வேணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆல்டர் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட அட்ரஸையோ ஃபோன் நம்பர் டெலிஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இமெயில் ஐடி.
ஸோ இமெயில் ஐடி எல்லாமே வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய இமெயில் ஐடியை இங்கே கொடுத்துக்கணும். ஸோ நம்மளோட இமெயில் ஐடியை நான் என்ட்ரி பண்ணுறேன். ஓகேவா, நான் போடுறது எல்லாமே ஜஸ்ட் சாம்பிளுக்காண்டி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸை என்ட்ரி பண்ணுங்க. வெப்சைட், ஸோ வெப்சைட் இருந்தால் என்ன பண்ணுங்க போடுங்க, இல்லை அப்படின்னா இந்த காலமை எம்டியாக விட்டுருங்க. கரெக்டுங்களா? ஸோ நான் enterprise.com அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா, கிளியரா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபினான்சியல் இயர். இந்த ஃபினான்சியல் இயர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நிதியாண்டு, நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நடப்பு நிதியாண்டுன்னு சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபினான்சியல் இயர் இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேலண்டர் இயர்னா என்ன நமக்கு தெரியும், ஜனவரி டு டிசம்பர், அதாவது ஜனவரி 1st இருந்து டிசம்பர் 31st வரைக்கும் வர்றது பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர். ஸோ ஃபினான்சியல் இயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேலண்டர் இயர் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஃபினான்சியல் இயர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபினான்சியல் இயருங்கிறது என்ன அப்படின்னா ஏப்ரல் 1st இருந்து நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய 31st மார்ச், இந்த 12 மாதம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இயர். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும், அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபினான்சியல் இயர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஃபினான்சியல் இயர் பிகினிங் ஃப்ரம், இந்த நிதியாண்டோட முதல் நாள். ஸோ பாருங்க, 1st ஏப்ரல் 2026. கரெக்டா? புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து ஏப்ரல் மந்த் தான். ஸோ என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா 1st ஏப்ரல் 2026 அதுவே எடுத்துக்கிறது. ஸோ இந்த டேட் எப்படி சார் அதுவே எடுத்துக்கிறது அப்படின்னா சிஸ்டமோட டேட்டை பார்க்கும். ஸோ அந்த டேட்டை மேட்ச் பண்ணி தான் நமக்கு என்ன வருது, ஃபினான்சியல் இயர் இங்கே டிஸ்பிளேல வருது. ஸோ இருந்தாலும் என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபினான்சியல் இயரோட ஸ்டார்டிங் டேட். கரெக்டா? ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க, புக்ஸ் பிகினிங் ஃப்ரம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண டேட். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஃபினான்சியல் இயர் பார்த்தீங்கன்னா 1st ஏப்ரல் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் கொடுத்துக்குங்க. இல்லை சார் நான் வந்து மே மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஜூனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன் டிசம்பரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த டேட்டை இங்கே மாற்றிக்கிங்க. புரியுதா உங்களுக்கு? கிளியரா? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1st ஏப்ரல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மந்த்தோ டேட்டை தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு என்ன டேட் வருதோ அதை கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ ஏன் சார் மிடில் டேட் கொடுக்கலாம்ல சார், ஏன் சார் ஃபஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்குங்க. இப்போ நான் டேட் வந்து நான் கொடுக்குறேன், ஆனால் டேட் எனக்கு அக்செப்ட் ஆகாது. புரியுதா உங்களுக்கு? மிடில் டேட் எனக்கு அக்செப்ட் ஆகாது. ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுறது, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் வெர்ஷன். எஜுகேஷனல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்தில் 3 டேட் மட்டும் தான் அக்செப்ட் ஆகும், 1st, 2nd அண்ட் லாஸ்ட். சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டேட்டை என்ட்ரி பண்ணி என்ன பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரியல் டைமில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே வந்து எல்லா டேட்டுமே அக்செப்ட் ஆகும். ஸோ எந்த டேட் வேணும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க, என்ட்ரி ப்ரெஸ் பண்ணுங்க. கரன்சி சிம்பிள் வந்து இதுதான் வரும். ஏன்னா நம்ம வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த சிம்பிள் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதை சேஞ்ச் பண்ண வேணாம், அப்படியே கொடுத்து என்ன பண்ணுங்க கிரியேட் பண்ணுங்க. கிளியரா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். உங்கள் கம்பெனியோட டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துக்குங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி டேட்டா பாத்துன்னு இருக்கும். இது டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து எந்த பாத்தில் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அதை தான் அதை எடுத்துக்கும். கரெக்டா? ஸோ சி டிரைவில் தான் மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ஓஎஸ் போடுவாங்க, ஓஎஸ் அங்கே தான் உட்காரும். அதே ஓஎஸ் பாத்தில் தான் வந்து நம்ம டேலியும் வந்து உட்காரும். கிளியரா? ஸோ அதை சேஞ்ச் பண்ண வேணாம். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் டேட்டை மட்டும் செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி கிளிக் பண்ணி ஓகே பண்ணிடுங்க. புரியுதா? ஸோ என்ட்ரடிங்க, நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கம்பெனி சேவ் ஆயிடுச்சு. கம்பெனி சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்க, கம்பெனி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இங்கே வந்துடும். புரியுதா? ஃபீச்சர் ஸ்க்ரீன் ஓப்பனில் வந்துடும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த கிளாஸ் தியரி கிளாஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்திருப்பேன், அக்கௌண்ட்ஸ் பேசிக்ஸ். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க. ஸோ அக்கௌண்ட்ஸ்னா என்ன, இன்வென்ட்ரினா என்ன, ப்ராக்டிஸ்னா என்ன அப்படின்னு நான் வந்து நம்ம சொல்லியிருக்கேன். அது அக்கௌண்டிங் அப்படின்னா சர்வீஸை பேஸ் பண்ணி பண்ணுறது அக்கௌண்டிங். இன்வென்ட்ரி அப்படிங்கிறது ஸ்டாக் வாங்கி விற்கிறது இன்வென்ட்ரி. டேக்ஸ் சம்மந்தமாக போடுறது எல்லாமே டாக்ஸேஷன். சரியா? ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அக்கௌண்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இன்வென்ட்ரிக்கு வருவோம். கிளியரா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் எஸ்ன்னு கொடுத்து என்ன பண்ணுங்க, எனேபிள் பண்ணுங்க. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து ஃபியூச்சர் கிளாஸ்ல 1 பை 1 பார்ப்போம். இது எல்லாமே A to Z நான் உங்களுக்கு நடத்தப்போறேன். கிளியரா? ஸோ இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, அதை பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் எஸ் கொடுத்துக்குங்க. ஸோ அது என்ன சார் 2 ஆப்ஷன்ஸ் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கௌண்டிங்கை எனேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ரெண்டாவது எஸ் பார்த்தீங்க அப்படின்னா பில் வைஸ் என்ட்ரி. பில் வைஸ் என்ட்ரி அப்படின்னா ஒரு கிரெடிட்டாருக்கோ டெப்டாருக்கோ நம்ம பில் போடுறோம் அப்படின்னா அந்த பில்லை ஜென்ரேட் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன்ஸை நீங்க எனேபிள் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ மற்றதெல்லாம் நோ கொடுத்துக்குங்க. ஸோ நான் மற்றதெல்லாம் நோ கொடுத்துட்டு, சரிங்களா, ப்ராக்டிஸ்லாம் இப்போ தேவையில்லை. ஸோ இது எனக்கு தேவையில்லை. கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ மறந்துடாம என்ன பண்ணுங்க, இந்த 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் எஸ் கொடுத்துக்குங்க. ஏன் சார் எல்லா ஆப்ஷன்ஸும் எஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் கொடுக்குற எல்லா எஸ்க்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் ரிப்ளை பண்ணியே ஆகணும். ஸோ அங்கே போயிட்டு ஸ்கிப் பண்ணுறதுக்கு நீங்கள் இதிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உள்ளே வரவே வராது. ஸோ நமக்கு எந்தெந்த ஆப்ஷன்ஸ் தேவையோ அதை மட்டும் தான் எனேபிள் பண்ணணும். ஓகேவா? சரியா? இது எல்லா ஆப்ஷன்ஸுமே மேண்டேட்டரி கிடையாது. நான் ஃபியூச்சர் கிளாஸில் நான் 1 பை 1 நான் நடத்துகிறேன் உங்களுக்கு. சரியா? கொடுத்து என்ன பண்ணுங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்க, நம்ம கம்பெனி என்ன ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆயிடுச்சு. சான்வி என்டர்பிரைசஸ் போட்டாச்சு. ஸோ டேட்டை செக் பண்ணுங்க. பாருங்க, ஃபினான்சியல் இயர் 1st April 26 to 31st March 27. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எப்போவுமே என்ன பண்ணுங்க, செக் பண்ணிக்கிங்க. கிளியரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கரண்ட் டேட் ஓகேவா இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ நம்ம இங்கே கொடுத்தோம்னா இல்லையா புக்ஸ் பிகினிங்ல அந்த டேட் தான் கரண்ட் டேட். ஸோ இதுல என்ன டேட் இருக்கோ இந்த டேட்டுக்கு அப்புறம் உள்ள என்ட்ரி தான் நம்ம போட முடியும். பிஃபோர் டேட்டு போட முடியாது. ஸோ என்ட்ரி போறதுக்கு முன்னாடி டேட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்க டேட்டு மாற்றி நீங்க என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் மாத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சரியா? சரி சார், இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்களே, இந்த இடத்துல வந்து நான் ஆல்ரெடி பார்த்த பழைய கம்பெனியுமே இங்க ஓப்பன்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி பார்த்த பழைய கம்பெனி இங்க இருக்கு, வர்ஷா என்டர்பிரைசஸ். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா எப்பவுமே நீங்க என்ன எல்லாம் ஒர்க் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எந்த கம்பெனி நம்ம கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ அதை மட்டும் ஓப்பன்ல வச்சுக்கோங்க. ஸோ அனதர் கம்பெனி வேற ஏதாவது கம்பெனி இருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணுங்க, ஷட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. புரியுதா? ஸோ நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்க. F3 ப்ரெஸ் பண்ணுங்க, ஷட் கம்பெனி. ஸோ எந்த கம்பெனி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி டபுள் என்ட்ரி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனி இங்கேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நான் ரிமூவ் தான் பண்ணியிருக்கேன், டெலிட் பண்ணல, இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? ஸோ இது எதுக்காண்டி பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் கம்பெனிஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டேட் வந்து மெர்ஜ் ஆகும். ஸோ அந்த எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கரண்ட்டாக என்ன பண்ணுங்க, எந்த கம்பெனி வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஓப்பனில் வச்சுக்கோங்க. கிளியரா? இவ்வளவுதான். ஸோ என்ன பண்ணுங்க, இந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் போட்டு பாருங்க. போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பாஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி இந்த கம்பெனியில் லெட்ஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, குரூப்னா என்ன, அந்த குரூப் எப்படி லெஜரில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயில்டாக பார்ப்போம். சரியா? ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு அப்டேட்டு உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? ஓகே, தேங்க்யூ.